அந்த கூட்டம் அங்க நிக்கிறான், அவன் கத்துறான். இவர் பேசிக்கிட்டே வர்றப்ப புலோல காவிரியில தண்ணி விடாது இந்த அரசை கண்டிக்கிறேன். அவன் அந்த நேரத்துல திரிச்சான் கத்துறான். இதை ரிலீட் பண்ணி ஒரு வழக்கு போட்டு அந்த இரவோட இரவாக நம்முடைய சீஃப் மினிஸ்டர் விஜய்க்கு போய் சொல்றாங்க. விஜய் அந்த உயர் அதிகாரிகள், போலீஸோட உயர் அதிகாரிகள் மற்றும் ஐஏஎஸ் ஆபிசர்லாம் சொல்றான், சார் அவரு என்ன நாளைக்கு அசம்பிளி, இன்னைக்கு அவரை கைது பண்ணா தமிழ்நாடு பூரா சட்டம் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது நெருப்பு சூழ்நிலை இருக்கு. நாளைக்கு நம்ம அசம்பிளியை மொத ஆரம்பிக்கிறோம், ஒரு பீஸ்ஃபுல்லா ஆரம்பிப்போம். எதிர்கட்சி தலைவர் இது வந்து வழக்குல ஒண்ணுலாம் அன்னைக்கு எவனோ ஒருத்தர் கத்துனா அவரு ஒன்று சொல்லலன்னு சொல்லி பாக்குறாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்க வந்து அன்னைக்கு கேச போட்டு ஆரம்பிச்சாங்க. நீங்க நம்ப மாட்டீர்கள், அன்றைக்குதான் திமுக எல்லாரும் தெரிஞ்சிச்சு. நாடியாக மிகப்பெரிய கூட்டம் தஞ்சாவூர்ல கூட்டு, தஞ்சாவூர்ல தம்பி வரப்போறாரு, அவரை ரிசீவ் பண்ணணும்னு சொல்லி வந்தாங்க. தம்பி அது இடையில வந்துட்டு வண்டி வந்துட்டு நாங்க டிவியில பாத்துட்டு சார் சாயந்தரம் தான் கிழக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரப்போறாங்க, நம்ம எல்லாம் கிழக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் பார்ப்போம் சார். அன்கண்ட்ரோல்டு இருக்கிறது மேல ரொம்ப இங்க தஞ்சாவூருக்கு கொண்டு வராதிங்க, வந்தா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, 5 எடுத்துட்டு போடுறான். உடனே நம்ம தம்பிக்கு எப்படி பெருமாக்கா இருக்கேன், 5 சும்மா கூட்டம்னா ஒரு ஆம்பளை பொருள வீட்டுல ஒரு பொண்ணுக்குள்ள ஃபுல்லா மழை மிகப்பெரிய கூட்டம். ஒரு 1/2 மணி நேரத்துல அவ்வளவு பேருக்கு 10,000 பேர் வந்து அழகா ஒரு பூசணிக்காய் எடுத்து தூரத்தை வச்சு நம்ம தம்பி வண்டியை தூக்கி நாசமா போவோம். போட்டு போட்டு தம்பிக்கு தெரியாது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கடந்த 3ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் என்னன்னு சொன்னார். ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு, அந்த ஆர்ப்பாட்டம் தஞ்சையில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக மிக பிரமாண்டமாக ஒரு ஆர்ப்பாட்டம் அமைந்தது. ஏராளமான விவசாய தோழர்கள் கலந்து கொண்டார்கள். தம்பி வந்தாங்க. வந்த பொழுது அவரே எதிர்பார்க்கிற கூட்டம் இருக்கிறப்ப அழகா அவர்கள் இந்த வாதத்தை எடுத்துவிட்டார். காவிரி போயிட்டு மேகதாது அணைகளை கட்டுறதுக்கு அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. டெல்டா மாவட்டத்தை வறட்சி மாவட்டம் அறிவித்து நிவாரணம் கொடுங்க அந்த 3 கோரிக்கை வைத்து மிக சிறப்பாக அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். கூட்டத்துல ஒருத்தன் கத்தனான், பெரிசால். அந்த கூட்டம் அங்க நிக்கிறான், அவன் கத்துறான். இவர் பேசிக்கிட்டே வர்றப்ப புலோல காவிரியில தண்ணி விடாது இந்த அரசை கண்டிக்கிறேன். அவன் அந்த நேரத்துல திரிச்சான் கத்தனான். இதை ரிலீட் பண்ணி ஒரு வழக்கு போட்டு அந்த இரவோட இரவாக நம்முடைய சீஃப் மினிஸ்டர் விஜய்க்கு போய் சொல்றாங்க. விஜய் அந்த உயர் அதிகாரிகள், போலீஸோட உயர் அதிகாரிகள் மற்றும் ஐஏஎஸ் ஆபிசர்லாம் சொல்றான், சார் அவரு என்ன நாளைக்கு அசம்பிளி, இன்னைக்கு அவரை கைது பண்ணா தமிழ்நாடு பூரா சட்டம் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது நெருப்பு சூழ்நிலை இருக்கு. நாளைக்கு நம்ம அசம்பிளியை மொத ஆரம்பிக்கிறோம், ஒரு பீஸ்ஃபுல்லா ஆரம்பிப்போம். எதிர்கட்சி தலைவர் இது ஒண்ணு வழக்குல ஒண்ணுலாம் அன்னைக்கு எவனோ ஒருத்தர் கத்துனா அவரு ஒன்று சொல்லலன்னு சொல்லி பாக்குறாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்க வந்து அன்னைக்கு கேச போட்டு ஆரம்பிச்சாங்க. சரி, நம்ம தஞ்சாவூர் போலீஸ் நம்ம தம்பி அரெஸ்ட் பண்ணோம். 7 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டான். தமிழ்நாடு பூரா அந்த கைது செய்தி அறிந்து அங்கே மறியல் போராட்டம் எல்லாம் நடக்குது. நான் வந்து நானே எல்லாரும் நம்ம வைத்திருங்க எல்லாம் முறை சொல்லி எல்லாம் வந்து மாவட்ட ஆபீஸ்ல போய் உட்காந்துக்குவோம், பேசிக்குவோம்ட்டு நாங்கள் மாவட்ட ஆபீஸ் காலையில 9 மணிக்கு போனோம். நீங்க நம்ப மாட்டீர்கள், அன்றைக்குதான் திமுக எல்லாரும் தெரிஞ்சிச்சு. நாடியாக மிகப்பெரிய கூட்டம் தஞ்சாவூர்ல கூட்டு, தஞ்சாவூர்ல தம்பி வரப்போறாரு, அவரை ரிசீவ் பண்ணணும்னு சொல்லி வந்தாங்க. அது இடையில வந்துட்டு வண்டி வந்துட்டு நாங்க டிவியில பாத்துட்டு இருக்கேன். சார் சாயந்தரம் தான் நம்ம கிழக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரப்போறாங்க, நம்ம எல்லாம் கிழக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் பார்ப்போம்னு இருக்கு. அப்புறம் என்ன பண்ண, கிழக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஒடுக்கமான தெருவா இருக்குன்னு சொல்லி தெற்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாற்றணும். தெற்கு போலீஸ் ஸ்டேஷன் என்ன சார், தெற்கு போலீஸ் வந்து கேட்பாரு, நீங்க ஒரு 10 பேர் மட்டும் வாங்க, பாக்கி எல்லாம் கூட்டம்லாம் கண்ட்ரோலா இருக்கிறேன் எட்டி போட்டாங்க. சரி, நீங்க சொல்றபடி கேட்கணும் சார், நான் வந்து தம்பியை பார்த்தோம்னா நாங்க உள்ள போறோம். நின்றுட்டே இருக்கும்போது திடீர்னு டிஐசி வண்டி வந்துச்சு. டிஐசி வண்டியில வந்தார். இதுக்கு இடையில 5 எஸ்பியை போட்டிருக்கான். திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, பெரம்பலூர், தஞ்சாவூர் 5 எஸ்பி அந்த கிரௌடோட வந்து எனக்கு போலீஸ் தான் எங்களோட போலீஸ் கூடாது. சரி, ரைட்டு பண்ணா டிஐசி வரும்போது என்ன பண்ணா, நம்ம ஆளுங்க கட்சிக்காரன் அந்த அம்பாசிடரை கூட்டிட்டாரு. வண்டியை நிஜமாவே நான் தான் பார்த்தேன், அம்பாசிடரை கூட்ட முடியுங்கிறது அந்த கோவத்தை வெளிப்பாடு.
காரணம் தூக்கினால சரி இன்னைக்கு நம்ம ஏவல்ல மாட்டிட்டோம், வண்டியை திறத்தினா அவன் ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்க போறான், ஏதோ கதை புடிச்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்புறம் அந்த பையன் எல்லாம் கூப்பிட்டு வண்டியை விட்டுக்கிறான், விட்டான். அதுக்காக சார் அன்கண்ட்ரோல் இருக்கிறது மேல சொன்னான், இங்க தஞ்சாவூருக்கு கொண்டு வராதிங்க, வந்தா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, 5 எடுத்துட்டு போடுறான். உடனே நம்ம தம்பிக்கு எப்படி பெருமா பாருங்க, வண்டி வந்தோடனே வண்டியை திருப்படாதான், செங்கிப்பட்டி திருப்பதி வண்டி திருப்பல் பண்றது திருப்பதி. அது கலைஞர் பேரப்புல எல்லாம் எந்த வண்டி ஏன் தஞ்சாவூர் அமைக்க போகுதுன்னு கேட்கிறாரு. அவங்க ஒன்றும் சொல்ல முடியாம என்ன இங்க செங்கிப்பட்டின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அதுலயே நீங்க கைது போட்டு போகலாம். சரி செங்கிப்பட்டி ஸ்டேஷன் போயிடுச்சு, போய் வண்டி நிற்கிது, தம்பி இறங்க முடியாது. நேரம் என்ன சொல்றாரு, இறந்து பேர் உட்காரலாம், ரியாளர்கள் வந்து சொல்லிட்டாங்க முடியாது, எங்க மாவட்டத்தில் ஒரு நான் இங்கிருந்து 1/2 மணி நேரத்துல எல்லாரும் தஞ்சாவூர்ல இருந்து பறந்துட்டு செங்கிப்பட்டி போனோம். தம்பிகிட்ட போய் சொன்னாங்க இப்படி இறங்க, அங்கேயும் நல்ல கூட்டம் இருக்கு, இங்கேயும் கூட்டம் ஆரம்பிக்கிறது, உள்ள போன பேசிக்கோன்னு சொல்லிட்டு தம்பியை உள்ள அனுப்பிக்கிட்டு சும்மா ஒரு 5 ஊருக்கு தான் போன் பண்ணேன். பாளையப்பட்டி தெற்கு, பாளையப்பட்டி வடக்கு, ஆச்சாம்பட்டி, அந்த சாணூரப்பட்டி, செங்கிப்பட்டி 5 சும்மா கூட்டம்னா ஒரு ஆம்பளை பொம்பளை வீட்டுல ஒரு பொண்ணுக்குள்ள முதற்கொண்டு மிகப்பெரிய கூட்டம். ஒரு 1/2 மணி நேரத்துல அவ்வளவு பேருக்கு 10,000 பேர் வச்சிருக்காங்க. இவன் மழை பெய்ஞ்சோன்னா ஒரு கூட்டம் கலையல போட்டா 1 மணி நேரம் என்கொயரி பண்ணி கையெழுத்தெல்லாம் போட்டு வெளியில விட்டான். அப்படி அந்த வண்டியை விட்டு இறங்கி நடந்து வந்தார், கையாட்டினாரு, 5 நிமிஷத்துல வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். கட்சிக்காரன் ரொம்ப ஆர்வமாக அவ்வளவு எழுச்சியாக இருந்தா திருப்பி போனாரு, கையெழுத்து போட்டு வெளில வந்தாரு. வெளியில வந்து 20 கிட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆகுது. அந்த ஒரு 200-300 மீட்டர் கடக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய கிரௌண்டு. ஒரு அம்மா கடைசியில நான் சொல்லல, அது காய்கறி கடை அம்மாவு அழகா ஒரு பூசணிக்காய் எடுத்து தூரத்தை வச்சு நம்ம தம்பி வண்டியை தூக்கி நாசமா போவோம் கைது போட்டு போட்டு தம்பிக்கு தெரியாது. நான் சொன்னா அது சொல்லாத நான் போறேன். சரி போயிட்டாரு, வீட்டுக்கு போனாரு. மிக சிறந்த இவரோட பேட்டி எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா அன்னைக்கு கொடுத்த பேட்டி மிக சிறப்பாக விமான நிலையத்துக்கு போனாரு. எங்க அம்மாவை பிறந்து எங்க அம்மா என்ன வளர்த்துருக்கு, என் மனைவி இருக்கு, என் தங்கச்சி இருக்கு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நான் போய் ஒரு பொம்பளை பிள்ளைய சொல்லுவானா, தவறான செய்தி இருந்தாலும் என்னுடைய நிலையை எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு மிக அற்புதமாக அந்த பேட்டை எடுத்துட்டு ஊருக்கு போயிட்டாரு. அடுத்த நாள் சட்டத்தை அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்தீங்கன்னா விஜய் வந்து திருப்பி கும்பிடாது. அன்னைக்கு நான் கும்பிடக்கூடாது என்னோட எண்ணம், நஷ்டால வழியில் நான் கும்பிடக்கூடாது அப்படின்னா இவரோட அதான் கலைஞர். நாங்கள் யாரும் ஆசைன்னு வந்து உட்காந்து ஆளு கூட போயிட்டான். 2 பேரும் ஒன்றுமே தெரியாத மாதிரி போனாங்க. என்ன சொல்றேன்னா, இவ்வளவு கஷ்டத்தை நமக்காக ஏற்றுக்கிட்டாரு. டெல்டா மாவட்ட விவசாயிகள் அவரை போய் என்ன பண்ண போறான், கைதெல்லாம் பண்ணான். உள்ள போய் அசம்பிளியில பாத்தீங்கன்னா இந்த 4-5 மந்திரி எழுந்திருக்கிறது நேரத்தில் அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த நிர்மல்குமார் என்ன பண்ணாங்க, இந்த கரூர் கம்பெனி அப்படின்னா, ஐயோ சாரி கரூர் முன்னாள் அமைச்சர் அப்படின்னா உடனே நம்ம தலைவர் பிடிச்சாரு, அறுவடை கொடுத்தாங்க. சங்கி அமைச்சர் அப்படின்னா ஆடிட்டாங்க. சங்கி சாரி சட்ட அமைச்சர் அவர்களே அப்படின்னா பாருங்க, அவன் சபாநாயகர் தலையை ஆட்டினான். சரி முடிஞ்சிட்டு வெளுத்து எடுத்துட்டாரு. நான் பேசும்போது மாமான்னு தான் சொன்னேன். அவங்க என்ன நினைச்சுக்காங்க, பொட்டு மாமான்னு சொல்ல போறாங்க. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, ஜீவோ இருக்கா அந்த துணை சபாநாயகர் அநியாயம் பண்றேன். அது எப்படி மாமாவே இருக்க போறேன்னா என் மாமா எனக்கு தெரியாது இந்த உறவுன்னா. இது மாதிரி சட்டசபை என்பது ஒரு அசிங்கமான களமா இருக்கு. அதுல வந்து நம்ம தம்பி வந்து மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆரம்பிச்சதுலேருந்து சின்ன பையன் இவர் என்ன அனுபவம் இல்லாதது, எப்படி எல்பிடி தலைவராக இருப்பாருன்னு பல பேர் விமர்சனம் பண்ண காலத்துல மிக அற்புதமாக அது முதல் கட்சி. அதுல இருந்து இன்னைய வரலும் போச்சு. எனக்கே ஒரே ஒரு வருஷம் அருமை சகோதரர் டிஆர்கே ராஜா, அருமை சகோதரர் நகேஷ் இல்லாததான் சட்டமன்றத்துல பல பேர் இருப்போம். பல பேர் ஜெயிச்சிருக்கோம், 59 பேர் ஜெயிச்சிருக்கோம். இந்த 2 பேரும் வந்திருக்கணும் இந்த காலகட்டத்தில். ஐயோ கீர்த்தனான ஒரு மந்திரி கொடுக்கிற மாதிரி பெரிய படம் இருக்கு. நீ செஞ்ச சத்தியம்லாம் நான் கடுப்பு விளையாடுவாரு இல்லையா, நம்ம செஞ்சதான் அவன் சொல்றான். நாங்க தான் 100 நாள்ல எல்லடிச்சு திறப்பேன்.
அது சொல்றான், அவருடைய சாதனை எல்லாம் அவர் எடுத்துக்கிறார். இந்த பள்ளிக்கல்வித்துறை மந்திரி எவ்வளவு பெரிய அழகா இருந்தாரு, அவரை பார்த்தா ஒரு ராஜ்மோகன் ஒரு பையன். ஐயோ சாமி, நம்மளால தாங்க முடியல, அவ்வளவு டைலாக் அவன் பார்த்துட்டு எல்லாத்தையும் அனைத்து தமிழ்ல பேசிட்டு ஒரு வித்தியாசமான சட்டமன்றம். இப்ப என்ன, நேற்று நடந்த செயற்குழுல எல்லாரும் சரியா செயல்படல, எம்எல்ஏ சீரா இருக்கணும்னாங்க. எனவே வர்ற சட்டமன்றத்தில் நல்ல நம்முடைய தளபதி தலைமையில, சின்னவர் தலைமையில மிக அற்புதமாக நாங்கள் என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு வாசகம் தான் ரொம்ப இருக்கு. தப்பு பண்ணியே டிவி சிங்காரம் தப்பு பண்ணிட்டு நான் சொன்னது, தளபதியை என்னைக்கு கை வச்சாமோ அன்னையிலிருந்து திமுக மிக எழுச்சியாக எல்லா ஊர்லயும் நல்லா இருக்கு. நன்றி முதலமைச்சருக்கு, நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.